வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். நான் ஒரு முதுகலை பட்டதாரி MBA. கடந்த 4 தலைமுறையா நாங்க பொம்மலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நான் 4வது தலைமுறை பொம்மலாட்ட கலைஞர். பொம்மலாட்டத்துல பின்னணி பாட்டு, வசனம், பொம்மை இயக்குதல், பொம்மை உருவாக்குதல், பொம்மைகளுக்கு ஆடை அலங்காரங்கள், பொம்மைகளுக்கு பெயிண்டிங் பண்றது, இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பொம்மலாட்டம் என்பது ஒரு ரேரான ஒரு ஆர்ட் ஃபார்ம், மேனிஷான ஒரு ஆர்ட் ஃபார்ம். எவ்வளவு 96 தத்துவமும் சொல்லுவாங்க. அந்த தத்துவத்துல உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு கலை பொம்மலாட்ட கலை. திருவள்ளுவர் பொம்மலாட்டத்தை பத்தி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு பொம்மலாட்டத்தில். அது மட்டும் திருவள்ளுவர் மட்டும் இல்ல, நம்ம குரங்கா இருந்தப்பே இந்த பொம்மலாட்டம் இருந்ததா சான்றுகள்லாம் சொல்லுது. எப்படின்னா, நம்ம குரங்கா இருந்தப்போ என்ன பண்ணிருப்போம்னா, காட்டுக்கு காடு மரம் நம்ம தாவுவோம். அப்போ இந்த மரக்கிளைகள் எல்லாம் எடுத்து இந்த பொம்மையானது அப்பவே ஆட்டுச்சுதான். அதனால அப்பவே பொம்மலாட்டம் இருந்ததாக சான்றுகள் கூறப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம இந்த பொம்மலாட்டம் பல்வேறு பள்ளி, கல்லூரிகள், கோவில், ஆலய திருவிழாக்கள், சபாக்கள்ல பொம்மலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கர்நாடக சங்கீதமும் பொம்மலாட்டம் பண்ணுவோம். என்னதான் கிராமிய கலையாக இருந்தாலும் பொம்மலாட்டம் கர்நாடக சங்கீதம் கொடுத்து நாங்க பண்ணுவோம். அது ஒரு இன்னோவேஷன் அதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பொம்மலாட்டத்தில் நிறைய கதைகள் இருக்கு. டிவோஷனலா சொன்னீங்கன்னா நீங்க விநாயகர் புராணம், வள்ளி திருமணம், சபரிமலை ஐயப்பன், அருணிநாதர், சிறுத்தொண்ட நாயன்மார், பக்த பிரகலாதா, பக்தர் ருக்மாங்குதன். அது மட்டும் இல்லாம சமூக நாடகமாக விழிப்புணர்வு கதைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அது மாதிரி நிறைய சமூக சார்ந்த நிகழ்வுகளும் அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். பொம்மலாட்டம் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். இந்த வரும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கிடையாது. நான் தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டும் என்னும் அளவுக்கு தான் பொம்மலாட்ட கலைஞர்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த்ல இருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஃபேமிலிஸ் மட்டும் தான் இந்த பஃபட் ஷோ பண்றாங்க. பொம்மலாட்டம் மரப்பாவை கூத்து தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆன கலைன்னு சொல்லப்படுது. ஸோ அடியன் எங்க ஃபேமிலியே 4 ஜென்ரேஷனா பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய குருநாதர், என்னுடைய தாத்தா பொம்மலாட்ட கலைஞர், கலைமாமணி புரஸ்கார் மத்திய அரசு விருது பெற்றவர் கலைமாமணி TN சங்கரநாதன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா கலை நன்மை தமிழக அரசு விருது பெற்ற TS முருகன் அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய சித்தப்பா TS கோபி அவர்கள், அவங்களும் ஒரு பொம்மலாட்ட கலைஞர். அவங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டு இப்போ 4வது தலைமுறையா நானும் என்னுடைய பிரதரும் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் த given this wonderful opportunity for Sriram Foundation for nominating to me this award for best realistic artist award, and thanks for the Sriram Foundation. Thank you.